An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அலுமினியம் ஸ்பியர் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து மெல்ட் பண்ணுறாங்களாம். மெல்ட் பண்ணி ஒரு சிலிண்டராக மாற்றுறாங்க. இந்த சிலிண்டருடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர், இதோடைய ஹைட் என்ன அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மெல்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா இதோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எப்படி எழுதலான்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, 4/3 pi r cube. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா வந்து pi r ஸ்கொயர் h. இப்போ இதில் நம்ம வேல்யூஸ்லாம் போடும்போது ஹெச்சோடைய வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ரெண்டு பக்கம் பாருங்கள், நமக்கு பை இருக்கா, பை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 4/3 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே ஆர் பாருங்கள், ஆர் கியூப். ஸ்பேரோடைய ரேடியஸ் வந்து நமக்கு 12 இல்லையா, அப்போ 12 கியூப்னு சொல்லும் போது 3 தடவை நம்ம இங்கே 12 போட்டுக்கலாம். இங்கே வந்து ஆர் ஸ்கொயர், இங்கே ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு 8, ஸ்கொயர்ன்றதுனால 2 தடவை போட்டுக்கலாம். ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 3 டேபிளில் இதை 4 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஹெச் தான் வேணும். ஸோ இந்த 8 × 8 வந்து நான் இந்த பக்கம் டிவைடரில் கொண்டு வந்துடுறேன். மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்டா தான் நம்ம கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிக்கலாம். 4 × 4 × 12 × 12 இது அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 8 × 8 வந்து நான் இங்கே டிவைடட் பையில் கொண்டு வந்துடுறேன். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணாமல் ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1 டைம், இது 2 டைம்ஸ், இது 1 டைம், இது 2 டைம்ஸ், அதே மாதிரி இது 1 டைம், இது 6 டைம்ஸ், அதே மாதிரி இது 1 டைம், இது 6 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 6 × 6 36ன்னு கிடைக்கிது. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. அப்போ எப்படி எழுதிக்கலாம், therefore height of the cylinder is 36 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம்.